வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இந்த அறிகுறிகளை முன்னாடியே தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம மருத்துவரை சந்தித்து உடனே இந்த சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக பாதிப்பிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுங்க. வயசானவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிறுநீரக பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தோம்னா இளைஞர்களுக்குமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சிறுநீரக பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சிம்டம்ஸே காட்டாமல் அந்த நோய் நமக்கு வரும். இப்போ பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் நமக்கு தெரியாதுங்க. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அறிகுறிகளை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த அறிகுறிகளே காட்டாமல் இருக்கிறதால அந்த நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாக இந்த சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது ஒரு மாறிடுது. இருந்தாலுமே நம்ம ஒரு சில ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை முன்னாடியே உணர்ந்தோம் அப்படின்னா ஆரம்ப நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ள முடியும். அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை உங்களுக்கு இருக்கா பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ரத்த சோகை நோய்களுக்கான சிம்டம்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா சிறுநீரகம் உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் ஏதாவது தொய்வு ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியமான செயல்பாடே கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றுவது தான். ஸோ அப்படிப்பட்ட சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கழிவுகள் வெளியேற்றப்படாமல் ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். இதனால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத சோர்வாகவும் உங்களை பலவீனமாகவும் உணர்வீங்க. எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் போகக்கூடிய, அதாவது உங்களுக்கு அந்த கவனமின்மை, கவனச்சிதறல் அறிகுறியும் இருக்கும். குறிப்பாக மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் கடுமையாக வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை இருந்ததுன்னா உடனே அதை சரி செய்து கொள்வது நல்லது. தூங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்படுத்த பாருங்கள். இதுவுமே சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியை ஒருவேளை உங்களுக்கு சுட்டி காட்டலாம். இப்போ சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் அது ரத்தத்தில் தேங்கும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய தூக்கத்தையுமே அது பாதிக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை, இன்சோம்னியா ப்ராப்ளமுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் கூடக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது. இப்போ வேணும்னா நீங்கள் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கக்கூடியவங்க, கிட்னி ஏதாவது பாதிப்படைச்சிருக்கக்கூடிய நபர்களை போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நோய் அறிகுறி அதிகமாக பொதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க தூங்குவதில் சிரமம் ஏற்படுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கண்டாமினேட் ஆகிடும். அதாவது பிளட் நமக்கு பிளட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்துடும். நிறைய கழிவுகள் சேரும்பொழுது அது தூங்குவதில் சிரமத்தை நமக்கு ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது உடனே சரி பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு ஏதாவது தென்படுதான் பாருங்கள். இதுவுமே சிறுநீரகம் பாதிப்புகளுடைய அந்த ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சுத்திகரித்து வெளியேற்றுவது தான், அதாவது கழிவு நீக்கம் செய்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை அப்படின்றது நமக்கே தெரியும். இப்போ இந்த வேலை நமக்கு சரியாக நடந்ததுன்னா, ப்ராப்பராக நடக்கும்போது ரெட் பிளட் செல்ஸ், அந்த ரத்த சிகப்பணுக்கெல்லாம் புதுசாக நமக்கு உருவாகும். எலும்பு ஆரோக்கியமும் நமக்கு மேம்படும். அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கமும் சீரான அளவில் இருக்கும். ஆனால் இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன ஆகும்னா சருமத்தை வறட்சியாக மாற்றிடலாம், இல்லைனா அரிப்பாக மாற்றிடலாம், சருமத்தில் எரிச்சலை ஏற்படுத்தலாம். ஸோ அரிக்கக்கூடிய சரும தோலழற்சி பிரச்சனைகள் ஏற்படும், எலும்பு பாதிப்பு நமக்கு இருக்கும். அதோட சிறுநீரக பாதிப்பு, அந்த இன்ஃபெக்ஷன்ஸோ அல்லது தொற்றோ செயலிழப்போ உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையுமே மினரல்ஸ்களையுமே சமன் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ்கெல்லாம் கிடைக்கலன்னா நம்மளுடைய உடம்புகளில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைய ஆரம்பிக்கும். அதை காரணமாக வச்சு பல்வேறு விதமான நோய்களுமே நம்மை தாக்கும். ஸோ அதனால் வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் இருக்கும்போது அது என்ன ஏதுன்றதை சரி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லது. வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு இருக்கா, அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான பாதிப்பு ஏற்பட்டதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியை தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. நீங்கள் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக உங்களுக்கு சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறியாக இருக்கலாம். அதாவது இது எதனால் ஏற்படுதுன்னா, சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது, அந்த கெப்பாசிட்டி குறையும் போது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்னு அந்த ஃபீல், ஒரு உணர்வு உங்களுக்கு தோணும். இது சில நேரங்களில் சிறுநீரக இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது சிறுநீரக தொற்று ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெரும்பாலும் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களுக்குமே சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கலாம் அல்லது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதனால தான் அவங்க வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி அதிலிருந்து விடுபட்டுக் கொள்வது நல்லதுங்க. சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறியை சுட்டி காட்டுதுங்க. ஸோ ஆரோக்கியமான
சிறுநீரகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு ரத்த செல்களை பாதுகாக்கணும். பின் அந்த நச்சுக்களை மட்டும்தான் சிறுநீர் வழியாக வந்து வெளியேற்றணும். ஆனால் அந்த சிறுநீரகத்தினுடைய அந்த வடிகட்டக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த செயல்திறன் வந்து தடைபடும் பொழுது என்ன ஆகுதுன்னா சிறுநீர் வழியாக அது ரத்த செல்களையுமே கசிய வைக்குது. அதனால தான் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தமும் நமக்கு வந்து கலந்து வெளியேறுது. அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல் உங்களுக்கு தோணுது, தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உடனே மருத்துவரை அணுகணும். இது வந்து சிறுநீரக புற்றுநோய், அதாவது கிட்னி கேன்சர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிறுநீரக கல், கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது கிட்னி தொற்று, கிட்னி வந்து இன்ஃபெக்ஷன், சிறுநீரக பாதிப்பு உங்களுக்கு இருந்தாலுமே இந்த மாதிரி சிறுநீரில் வந்து ரத்தம் வருங்க. ஸோ அந்த மாதிரி இது இருக்குன்னா அது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜாகவும் பார்க்கப்படுது. ஸோ உடனே இது வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது. நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல், உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாங்க. இப்போ நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் வந்து கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தங்க. இது கிட்டத்தட்ட முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச மாதிரி ஒரு தோட்டத்தில் இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே வந்து காணப்படுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நுரையீரலுடன் சிறுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்துதுங்க. ஸோ இந்த மாதிரி நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு அறிகுறிகளும் இருக்கும். கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றமும் உங்களுக்கு வந்து தென்படும். அப்போ நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குங்க இல்லையா? அப்படி உங்களுடைய சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறிகளாக கண்களை சுற்றியது போல வீங்கிய தோற்றம் வந்து உங்களுக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும். ஸோ இது என்னன்றது வந்து உடனே நீங்கள் செக் பண்ணி சரி பண்ணிக்கிறது நல்லது. கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுதல் சிறுநீரக செயலிழப்பினுடைய ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறியாக பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிறுநீரகம் செயலிழப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருந்ததுன்னா சோடியம் வந்து அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இப்போ இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்குது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்குது, அல்லது நாள்பட்ட கால் நரம்புகள் இழுக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதில் உங்களுக்கு எது இருந்தாலுமே கால்கள், அந்த கணுக்கால்களில் வீக்கம் வந்து ஏற்படும். ஸோ அது எதனால் ஏற்பட்டிருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு அது உடனே அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்வது நல்லது. பசியின்மை பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிறுநீரக சார்ந்த உங்களுக்கு ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட அது இருக்கலாம். அதனால் அந்த பசியின்மையிலிருந்து நீங்கள் விடுபடணுங்க. இப்போ சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக பசியின்மை பார்க்கப்படுது. எப்படி உங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அது போல் பசியின்மையுமே காமனான ஒரு அறிகுறி தான். இது எதனால் இந்த பசியின்மை ஏற்படுது அப்படின்னா நச்சுக்களினுடைய தேக்கம் நமக்கு வந்து ரத்தத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பசியின்மை ஏற்படுவது இயல்பான ஒன்று தான். ஆனால் அதை நீங்கள் உடனே சரி பண்ணிக்கொள்வது நல்லது. ஏன்னா பசியின்மை உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் போதுமான அளவுக்கு உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அப்போ ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதால உங்களுக்கு நிறைய உடல்நல குறைவு நோய்கள் ஏற்படலாம். ஸோ பசியின்மை ஏற்பட்டுச்சுன்னா சரி செய்து கொள்ளுங்கள். தசை பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கா பாருங்கள், இதுவுமே சிறுநீரகத்தினுடைய அந்த செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியை தான் சுட்டி காட்டுது. இப்போ சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து ஏதாவது குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸுடைய சமநிலை வந்து இழந்து போயிடும். இதனால் கால்சியம் வந்து குறையும் மற்றும் பாஸ்பரஸுடைய கட்டுப்பாடு வந்து குறையும். இதன் காரணமாக தசைப்பிடிப்பு அடிக்கடி உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தசைகள் தளர்ந்து போகிறது, தசைகள் வந்து இறுக்கம் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். தசைப்பிடிப்பும் இருக்கும். இதெல்லாமே வந்து நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து தென்படும் போதே சிறுநீரகம் வந்து செயலிழந்து போயிருக்கா, அதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் முறையாக செக் பண்ணி அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைத்துக் கொள்வது நல்லது. ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.